ஹலோ குட்டீஸ், உங்களுக்கான நீதி கதைகள் தான் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் தினமும் ஒரு செயலை வெக்கமாக செய்து கொண்டு இருந்தால் அது யாராவது உங்களை கேலி செய்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு வேளை இனிமேல் யாராவது உங்களை கேலி செய்தால் கண்டிப்பாக இந்த கதையை அவங்ககிட்ட சொல்லுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அடலூசுகளா அழுத்து கொண்ட வெட்டுக்கிளி. பெரிய கோதுமை தோட்டம் ஒன்று இருந்தது. அங்கு விவசாயி ஒருவர் ஒவ்வொரு வருடமும் கோதுமை சாகுபடி செய்யும் நிலத்தில் பொதுவாகவே பூச்சிகள், குருவிகள் நிறையவே பார்க்கலாம். அந்த தோட்டத்தில் கோதுமை அறுவடை நாட்களும் நெருங்கியது. அறுவடை தொடங்கிய நாளிலிருந்து எறும்புகள் தங்கள் கூட்டத்துடன் வந்து கோதுமைகளை எடுத்து சென்றது. கூட்டத்தில் ஒரு வெட்டுக்கிளி படுத்துக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டே இருந்தது. அது மட்டுமில்லாமல் அங்கு கூட்டமாக சென்று கொண்டிருந்த எறும்புகளை கேலி செய்தது. அந்த கூட்டத்தை பார்த்து கேலி செய்து பாட்டு பாடியது வெட்டுக்கிளி. ஆனால் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் கோதுமையை தூக்கி கொண்டே நடந்தது. விடாமல் தினமும் எறும்பு கூட்டத்தை வம்பிழுத்தது கொண்டே இருந்தது வெட்டுக்கிளி. இப்படி தினமும் எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்ய போறீங்க லூசுகளா என வெட்டுக்கிளி கேட்க அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் வரிசையாக சென்றன. அறுவடை நாளும் முடிந்தது. வெட்டுக்கிளி அன்றாட தோட்டத்தில் இருந்த கோதுமையை சாப்பிட்ட நிலையில் தோட்டத்தில் ஏதும் இல்லாமல் வெறிச்சொடியது. வெயில் காலம் என்பதால் வெட்டுக்கிளி வெயிலில் அலைந்து திரிந்து தனக்கான உணவை தேடி கண்டுபிடித்து நாட்களை ஓட்டியது. எறும்புகளும் தங்கள் கூட்டத்துடன் தினமும் உணவுகளை சுமந்து செல்வதை விடாமல் செய்து வந்தன. ஒரு வழியாக வெயில் காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்க ஆரம்பித்தது. எறும்புகளால் வெளியில் இறங்கி உணவை தேடி செல்ல முடிவதில்லை. சேர்த்து வைத்த உணவை எடுத்து உண்டன. அதே சமயம் வெட்டுக்கிளியால் உணவை தேடி செல்ல முடியவில்லை. சேமிக்க வேண்டிய நேரத்தில் எறும்புகளை கேலி செய்து பாட்டு பாடி வம்பிழுத்தது. வெட்டுக்கிளியால் இரையை தேடி மழையில் செல்ல முடியவில்லை. அவதிப்பட்டது. தங்கள் கூட்டத்தை கேலி செய்திருந்தாலும் எறும்புகள் வெட்டுக்கிளி படும் கஷ்டத்தை பார்த்து பரிதாபம் கொண்டன. தாங்கள் சேமித்து வைத்த உணவில் இருந்து வெட்டுக்கிளிக்கு உணவை பகிர்ந்து கொண்டன. மழைக்காலம் முடியும் வரை வெட்டுக்கிளி வெளியில் செல்லாமல் இவர்களில் ஒருவராக பார்த்து எறும்புகளை கேலி செய்ததையும் தனக்கு உதவியதையும் எண்ணி வெட்டுக்கிளி தனது தவறை உணர்ந்தது. நீங்களும் சிறுக சிறுக செய்தாலும் பின்னாளில் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களை கேலி செய்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள். எறும்புகளின் குழந்தைகளா ஒரே நாளில் எல்லாம் படித்து முடித்து விடலாம் என எண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வைத்தால் பின்னாளில் உங்களுக்கு அது உதவும். இது படிப்பில் மட்டுமல்லாமல் எல்லாவற்றிற்கும் பொருந்தும் என்பதை மறக்க வேண்டாம். தேங்க்யூ குட்டீஸ். குட் பாய்.